2 அரசர் 1ஆம் அதிகாரம் 1-4 வரை உள்ள வசனங்களை வாசித்து பாருங்க. அகசியாங்கிற ஒரு ராஜா இருக்கிறார். அகசியாங்கிற ராஜா இஸ்ராயல் மக்களுடைய ராஜா, தேவனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களுடைய ராஜா அகசியா, தேவனுடைய ராஜா. இந்த ராஜா ஒரு நாள் மேல் மாடியில இருந்து ஜன்னல் வழியா கீழே விழுந்துட்டார். விழுந்தவருக்கு பலத்த அடி, பயங்கர அடி. அப்போ சாக கிடக்கிறார். அவர் மிகுந்த வருத்தத்தோட சாக கிடக்கிற அந்த நிலையில தன்னுடைய தூதர்களை அழைத்து, தன்னுடைய வீரர்களை அழைத்து, நீ இங்கே போய் அக்ரோனின் தெய்வமாகிய பெயல்செபூவிடம் பேய்கிட்ட போய் குறி கேட்டுட்டு வா, நான் பிழைப்பேனா சாவேனா. பாருங்கம்மா என்ன சொல்றான்னு பாருங்க. இந்த ராஜா, தேவனை அண்டி கிடக்க வேண்டிய ராஜா, தேவனை பற்றி கொண்டிருக்கிற வேண்டிய ராஜா, போய் ஒரு பேய்கிட்ட போய் குறி கேட்டுட்டு வா, நான் பிழைப்பேனா பிழைக்க மாட்டேனா. ஆண்டவருடைய கோபம் அந்த ராஜா மேல கடந்து வருகிறது. ஆண்டவர் எலியா இறைவாக்கினரை அனுப்பி, நீ போய் அவனுக்கு சொல்லு, இந்த காரியத்தை அவன் செய்கிற காரணத்தினால தன்னுடைய தூதனை ஒரு பேய் குறி கேட்கிறவன்ட்ட, குறி சொல்றவன்ட்ட அனுப்புற காரணத்தினால அவன் சாகவே சாவானே என்று சொல். எலியா இறைவாக்கினர் கடந்து வருகிறார். எலியா இறைவாக்கினர் கடந்து வந்து இப்படியாக சொல்கிறார், இஸ்ராயேலிலே தெய்வம் இல்லை என்றா, இஸ்ராயேலிலே தெய்வம் இல்லை என்றா, அக்ரோனின் தெய்வமாகிய பெயல்செபூவிடம், பேயினிடம் குறி கேட்க செல்கிறேன். ஆகவே உன் அரசன் மரிக்கவே மரிப்பான். பிரியமானவர்களே, பிரியமான கிறிஸ்தவர்களே, எத்தனை பேர் குறி கேட்க போறீங்க? எத்தனை பேர் சோசியம் பார்க்க போறீங்க? எத்தனை பேர் மந்திரவாதிகிட்ட போறீங்க? எத்தனை பேர் மாய வித்தக்காரன்ட்ட போறீங்க? உண்டா இல்லையா ஐயா? உண்டா இல்லையா? இன்னைக்கு சொல்லுங்க. தேவனுக்கு முன்னால அமர்ந்திருக்கிற நீங்க போய் மந்திரவாதி கிட்ட போய் தாயத்துகளையும் தகடுகளையும் வாங்கிட்டு வர்றீங்களா வரலையா? தொழில் நல்லா நடக்கலைன்னு சொல்லிட்டு நீங்க ரத்த காவல் கொடுக்கறீங்களா கொடுக்கலையா? நீங்க தேவனுக்கு முன்னால் அமர்ந்திருக்கிற நீங்க சொல்லுங்க. ஏன் அந்த வீட்டுக்காரர் தான் செய்வனை வச்சுட்டாங்க, அவன் ஒரு செய்வனை வச்சா, நான் 10 மந்திரவாதி கிட்ட போய் 10 செய்வனை வைப்பேன், அவன் குடும்பத்தை நாசப்படுத்துவேன், அவனை அடிக்க முடியாது, பேய வச்சு அடிப்பேன். நடக்குதா நடக்கலையா? தேவனுடைய கோபம் உன் மேல கடந்து வர்றதுனால மனம் திரும்ப. இணைச்சட்டம் 18ஆம் அதிகாரம் 10-11 வசனங்களை வாசித்து பாருங்கள். இணைச்சட்டம் 18ஆம் அதிகாரம் 10-11 வசனங்கள். தன் புதல்வனை அல்லது புதல்வியை தீ மிதிக்க செய்பவனும், குறி சொல்பவனும், நாள் பார்க்கிறவனும், சகுனங்களை நம்புகிறவனும், சூனியக்காரனும், மந்திரவாதியும், ஏவி விடுகிறவனும், மாயவித்த காரணம், இறந்தோரிடையே குறி கேட்பவனும் உங்களிடையே இருக்கக்கூடாது. நல்ல காலத்தை கேளுங்க. உங்களிடையே இப்படிப்பட்டவன் இருக்கவே இருக்கக்கூடாது. நீங்கள் தீட்டுப்படாதபடிக்கு இவர்களிடம் செல்லாதீர்கள். வேதவசனம் சொல்றது. பிரியமானவர்களே, தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய ஆலயங்களே, நீங்கள் தீட்டுப்படாதபடி ஒரு மந்திரவாதி கிட்டையோ, ஒரு மாயவித்தக்காரன்டையோ, ஒரு குறி சொல்றவன்டையோ போகவே போகாத. அவர்கள் சபிக்கப்பட்டவர்கள், அவர்களால் அவர்களை காப்பாற்ற முடியாதவர்கள். அந்த காப்பாற்ற முடியாதவன்ட்ட, தானே இல்லாதவன்ட்ட, சாத்தான் மனுஷன்கிட்ட, பேய் பிடிச்சவன்ட்ட போய் கையை நீட்டுறாயே, காணிக்கைகளை வைக்கிறாயே, எனக்கு குறி சொல்லணும்னு கேட்கிறாயே. நீங்க மனுஷரா? தேவனுடைய பிள்ளைகளா? தேவனுடைய ஆலயமா? இன்றைக்கே மனம் திரும்பும். இன்னைக்கே மனம் திரும்பும். கரங்களை உயர்த்தும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, துதிக்கிறேன் ஆண்டவரே, துதிக்கிறோம் ஆண்டவரே, போற்றுகிறேன் ஆண்டவரே, போற்றுகிறோம் ஆண்டவரே. இந்த கூட்டத்துல 17 பேர் மந்திரவாதி கிட்ட கடந்து போய் தாயத்துகளையும் தகடுகளையும் வாங்கி உன் வீட்டுல குவிச்சு வச்சிருக்கிற சாத்தானுடைய ஆதிக்கம் உன்னை ஆட்டி படைத்துக் கொண்டு இருக்கிறது. இன்றைக்கே மணந்துரும். நீ வீட்டுக்கு போனோன்னு நீ சேர்த்து வச்சிருக்கிய தாயத்து தகடுகள் எல்லாவற்றையும் எடுத்து நீ கொஞ்சம் மண்ணெண்ணெய் ஊத்தி, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம் என்று சொல்லி தீ வச்சு கொளுத்து. உனக்கு ஒரே ஒரு ஆண்டவர் உண்டு, ஒரே ஒரு தெய்வம் உண்டு. அவர் இயேசுவை தவிர வேறு தெய்வம் கிடையாது. அந்த இயேசுவை பற்றிக்கொள். நமக்கு எதிராக எந்த மந்திரவாதமும் கிடையாது, எந்த மாய வித்தைகளும் நமக்கு எதிராக கிடையாது. நாம் தேவனுடைய பிள்ளைகள், ராஜாவுடைய பிள்ளைகள், இயேசுவுடைய பிள்ளைகள், அவருடைய ஆலயம். Praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord, hallelujah, hallelujah. யோவான் 14ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே தேவன் என்ன சொல்கிறார் என்று பாருங்கள். யோவான் 14:6, நானே வழியும், நானே உண்மையும்,
நானே சத்தியமாயிருக்கிறேன், நானே வழியும், நானே உண்மையும், நானே வாழ்வுமாக இருக்கிறேன். என் வழியா அல்லாமல் ஒருவனும் பரமபிதா கிட்ட வர முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு மந்திரவாதி உன்னை மோட்சத்துக்கு எடுத்துட்டு போக மாட்டான். ஒரு குடியாரை உன்னை மோட்சத்துக்கு எடுத்துக்கிட்டு போக மாட்டான். ஒரு அட்டுடைய அநியாயம் செய்யறவன் உன்னை மோட்சத்துக்கு எடுத்துட்டு போக மாட்டான். என் தேவனால் மாத்திரமே கூடும். அவருடைய ஆலயம் நாம் என்பதை மறந்து விடாதீர்கள். பிரைஸ் தி லார்ட்.